நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து நம்ம தூங்கும்போது அவங்க முழிச்சிருப்பாங்க. அவங்க தூங்கும்போது நம்ம முழிச்சிருப்பாங்க. அவங்க ஏன் நம்மள சூஸ் பண்ணாங்கன்னா, அதுலயும் ஒரு ட்ரிக் இருக்கு. அவிங்களோட எல்லாத்துலயுமே அவங்களோட செல்ஃபிஷ்னஸ் இருக்கு. என்னன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம தூங்குனாலும் நம்ம ஒர்க் நிக்கக்கூடாதுன்னு, நம்ம தூங்கும்போது எந்த கண்ட்ரி முழிச்சிருக்கோ, அந்த கண்ட்ரிக்கு வேலை குடுப்போம்ன்ட்டு குடுத்துருக்கானுங்க. அ வந்து அவங்க தூங்கும்போதும் இங்க டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்கும். டெவலப்மெண்ட் ஆகட்டும், அவுட் சோர்சிங் ஆகட்டும் எல்லாம் ஒர்க் ஆயிட்டே இருக்கும். பாவம் இங்க இருக்கவங்க நைட் ஷிஃப்ட் பார்த்து ஒர்க் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. சோ இதுல என்ன இருக்கு சொல்லுங்க? இவர் வந்து என்ன பிளான் பண்றாருன்னா, இப்ப நம்ம இங்க இருந்து வேலை இந்தியாவுக்கு குடுக்குறவங்களுக்கு 25% 25% நம்ம டாக்ஸ் போட்டோம் அப்படின்னா, எ எதுக்கு நம்ம இன்னொருத்தவங்களுக்கு 25% டாக்ஸ் குடுத்து வேலை வாங்கணும்? நம்ம அமெரிக்கன்ஸ வச்சே வேலை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவிங்களும் ஒதுங்கிருவாய்ங்க. சோ ஒரு சோர்ஸ் கட் ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா, எல்லா கம்பெனிஸும் நாஸ்காம் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு கீழ இருக்கும். அந்த கம்யூனிட்டில இருந்து 254 பில்லியன்ஸ் பெனிஃபிட்ஸ் கெயின் நமக்கு வருது. அதையும் காலி பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஏஐ வச்சு ஏதாவது பண்ணலாம்னு பாப்பாரு. அதுவும்